சுபு, அப்பா, அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்குப்பா? அப்படியேதாம்மா இருக்கா. ஒரு முன்னேற்றமும் தெரியல. அங்கிள், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். நம்ம அவசரத்துக்கு எல்லாம் நடக்குமா? தைரியமா இருங்க அங்கிள். ஆமாப்பா, எல்லாருக்குமே ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி நம்பிக்கை விடலாமா? உங்க மாப்பிள்ள சொன்ன மாதிரி தைரியமா இருங்கப்பா. சரி, சாப்பிட வாங்கப்பா. சுபு, நீ சாப்பிடுவா. இல்ல நீ இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கல. எனக்கும் பசிக்கலமா. இப்படி 2 பேருமே சாப்பிடாம பட்டினி கிடந்தா என்ன அர்த்தம்? முதல்ல சாப்பிட வாங்க. இருக்கட்டும், நாங்க கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறோம். அண்ணி, சூர்யா சாப்பிட்டாரா? இல்ல சுபு, அவரு பசி தாங்க மாட்டாரு. அடா 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 அடா, பொண்டாட்டினா அது நீதாமா. நீ பட்னி கிடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு உன் புருஷன் பசி தாங்க மாட்டாருன்னு வருத்தப்படுறியே. உன் அருமை மச்சானுக்கு தெரியல நினைக்கும் போது மனசெல்லாம் முள்ளு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துதுமா. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் காயத்ரி காயத்ரின்னு அந்த பொண்ணு நினைப்பிலே தானே மச்சான் கிடக்குறாரு. கொஞ்சம் சும்மா இருங்க. இப்போ நான் வரப்ப கூட அட்வைஸ் பண்ணமாமா. மச்சான், நீங்க இப்படி காயத்ரி நினைப்போட இருக்கிறது பிடிக்காம அத்தை தான் உயிரே விடுறதுக்கு துணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் நீங்க இப்படி இருக்கலாமா? இது உங்களுக்கே நியாயமான்னு கூட கேட்டேன். என்னங்க? இரு டார்லிங், அங்கிளுக்கு விஷயம் தெரிய வேணாமா? இப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுனால தான் சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையா மாறுது. என்ன சொல்றீங்க மாப்ள? மச்சானும் அந்த காயத்ரி தேடி கண்டுபிடிக்கிற ஐடியால தான் இருக்காரு. என்ன கூட கூப்பிட்டாரு. நான் கண்டிப்பா வரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் பாருங்க. என்னங்க? அநேகமா அவரு மட்டும் தனியா கிளம்பி போயிருவாருன்னு நினைக்கிறேன். நர்ஸ், சிஸ்டர், நர்ஸ், என்னாச்சு? டாக்டர், என்னாச்சு? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து என்ன? என்னாச்சு டாக்டர்? சொல்லுங்க வைஃப்க்கு டாக்டர். ஃபிக்ஸ் வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரமா போங்க. டாக்டர், ஐயோ ஐயோ, மாமா, அப்பா, மாமா ப்ளீஸ் மாமா, அழாதீங்க மாமா. ஒண்ணு ஆகாத அத்தைக்கு. அப்பா, ஒண்ணும் ஆகாதுப்பா. அப்பா, அழாதீங்கப்பா. மாமா ப்ளீஸ், மாமா உட்காருங்க. உட்காருங்க uncle, உட்காருங்க. ஒண்ணும் புரியல. கோமதி என்ன தப்பு பண்ணான்னு அந்த கடவுள் இவ்வளவு தண்டனை கொடுக்கிறாருன்னு தெரியலையேம்மா. அழாதீங்க மாமா, அழாதீங்க. அழாம இருங்க. நீங்க தான் மாமா தைரியமா இருக்கணும். ப்ளீஸ் மாமா. என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு உங்களை தான் நான் கேட்கிறேன். என்னாச்சு? எங்கடா வந்த? மாமா, அப்பா, சொல்லு, எங்க வந்த? என்னப்பா? அப்பா, அந்த காயத்ரியை தேடி போறியா நீ? ப்ளீஸ் மாமா, கோவப்படாதீங்க. சும்மா இருங்க 2 பேரும். என்னப்பாச்சு உங்களுக்கு? உன்னை பெத்தவ உள்ள அங்க சாக கிடக்குறா. ஆனா அவளை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. உனக்கு உன் காயத்ரி தான் கிடைக்கணும்ல. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவளோட குடும்பம் நடத்தணும் இல்ல? அவளோட வீட்டுக்கே போக வேண்டியதானே? போடா. போடா. போறேன், ஒரேடியா போய் தொலைக்கிறேன். டேய் சூர்யா, ஏய், பிரியனா. சூர்யா. ஏன் மாமா? அப்பா, என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? பாருமா. ஐயோ, ஏப்பா அவன்கிட்ட இப்படி பேசுறீங்க? என்னம்மா பேசுற? உன் அம்மா இப்படி சாக கிடக்குறா, அவன் அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ அப்பா, ஐயோ, ஐயோ, உட்காருங்கப்பா. மாமா, கோமதி. மாமா அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது மாமா, ப்ளீஸ். எதுவும் ஆகாதுப்பா. அம்மாக்கு எதுவும் மாமா ஆகல. ப்ளீஸ் மாமா, அழாதீங்க மாமா. அப்பா, திரும்ப திரும்ப கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா கிட்ட சொல்லி டேட் ஏதாவது பாத்தீங்களா? இல்ல ஜெயா, இன்னும் பார்க்கல. அத்தை,
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எதுவும் நடக்காது, தைரியமா இருங்க, புரியுதா? ஜெயா, அத்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க. எதுக்கு? கேன்சர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து ஒரு டைம் செக் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. ஏன் தம்பி, அப்ப எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிதானே? ஐயோ அப்படி இல்லத்த, கேன்சர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து செக் பண்ணிட்டோம்னா ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த கடவுளோட கடைசி ட்ரீட்மெண்ட் என் உயிரை கொண்டு போறது தான். அத்தை ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. என்ன ஜெயா? ஜெயா, அத்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துருவா போய். போ, இவனிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், அதுக்கு தான் சொல்றேன். போ. இருங்க வந்து. ஏய், இப்ப என்னடி மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கேக்குறான்? இப்ப என்ன பண்றது? ஏய், ஏண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற? இப்ப என்ன பண்றது? அந்த துர்கா பேச்ச கேட்டு இப்ப நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏய், என்னடி பண்ற ஜெயா? என்ன ஜெயா? அவன் என் கேன்சர் ரிப்போர்ட்டை கேக்குறான். சுகர் ரிப்போர்ட்டை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், இது என்னடி பண்ற? ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்னடி தேடுற? ஏய், எதுக்குடி அதை எடுக்கலமா? இது உனக்கு பிடிச்ச புடவை தானே? ஆமா. இத கட்டிக்கிட்டு ஹாஸ்பிடல் வர சொல்றியா? இல்ல, இத ஃபேன்ல எடுத்து மாட்டி உன்னை தூக்குல தொங்க சொல்றேன். ஏய், என்னடி ஒரேடியா என்ன உயிரை விட சொல்றியா? வாயை மூடிட்டு நான் சொல்றத செய். கட்டில ஏறி இத ஃபேன்ல மாட்டி ட்ரை பண்ணு. நான் கத்தி கூப்பாடு போடுறேன், அப்படியே ஒரு சீனை போடுவோம். ஏறு ஏறு ஏறு. ஏய், ஏறுவோம் ஏறுவோம். போடு போடு, சீக்கிரம் நல்லா போடு. போடு போடு, நல்லா போடு. ஐயோ அம்மா, அம்மா, ஒரு நிமிஷம், நான் கூப்பிடுறேன். ஐயோ அம்மா, அம்மா, என்னம்மா பண்ற? அம்மா இறங்குமா. அம்மா இறங்குமா. என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, என்ன எனக்கு வாழவே பிடிக்கல தம்பி. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஜெயா இதெல்லாம்? என்ன சார் சொல்றது? அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வர மாட்டாங்களாம். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்கி வலிய வேதனையை அனுபவிச்சது போதும்னு ரிப்போர்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு தூக்குல தொங்க போயிட்டாங்க சார் இவங்க. ஓ அத்தை, ஹாஸ்பிட்டல் போக பிடிக்கலன்னா விடுங்க, அதுக்காக இப்படிதான் பண்ணுவீங்களா? உங்களை எப்படியாவது குணமாக்கணும், உங்க பேரன் பேத்தி கல்யாணம் வரைக்கும் நீங்க இருக்கணுன்றதுக்காக நானும் ஜெயாவும் எவ்வளவு தூரம் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா நீங்க? தயவு செஞ்சு நான் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூப்பிடாதீங்க. என்ன குணப்படுத்துற ஒரே ட்ரீட்மெண்ட் இவ கழுத்துல நீங்க கட்டுற தாலிதான். தயவு செஞ்சு அதை நீங்க பண்ணுங்க. சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க அம்மாட்ட பேசிட்டு நல்ல முடிவோட அங்க வரேன். ஜெயா, நீ அம்மா நல்லபடியா பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சக்சஸ். நில்லுங்க. என்ன டார்லிங்? ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன் டார்லிங்? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க என் தம்பி கிட்ட காயத்ரி தேடுவோம் அப்படி இப்படின்னு தூண்டி விட்டுட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட மாப்பிள்ளை எப்ப பார்த்தாலும் காயத்ரி பத்தி நினைச்சிட்டு இருக்காரு, இது ஒண்ணு சரிப்பட்டு வராதுன்னு கொளுத்தி விடுறீங்க. எதுக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க? இங்க பாரு டார்லிங், பிசினஸ் மேன்னா இப்படிதான் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும், இல்லன்னா பொழப்பு நடத்த முடியாதுல்ல. உங்களோட இந்த தில்லு முள்ளு தகுடு தத்தெல்லாம் உங்க பிசினஸோட வச்சுக்கோங்க. எதுக்காக அந்த குறுக்கு புத்தியெல்லாம் குடும்பத்துக்குள்ள காமிக்கிறீங்க? ஏய், என்ன தில்லு முள்ளு குறுக்கு புத்தின்னு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற? இதெல்லாம் ஒரு ராஜதந்திரம், சாணக்கியத்தனம். எது? குடும்பத்துல குட்டிய குழப்பறது சாணக்கியத்தனமா? ஆமாடி, இதெல்லாம் உன் மரமண்டைக்கு புரியாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் இப்ப வேலையை தான் பார்க்க போறேன். என்னது? அந்த பிசினஸ் பண்றேன், இந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எல்லாத்துலயும் வாயை வச்சு ஒண்ணு உருப்படாம போச்சு. என் தங்க நகை எல்லாத்தையும் வித்து தொலைச்சிட்டீங்க. இப்போ பளபளன்னு கவரிங் நகையை வாங்கி போட்டு விட்டுருக்கீங்க. சொந்த ஊர்ல இனிமே பொழப்பு நடத்த முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு
நேரா இந்த ஊர்ல வந்து வீட்டோட மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டீங்க. இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏன் வாயை வேற அடைச்சிட்டீங்க? சரின்னு நானும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க என்னடானா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் வாழ்க்கையில விளையாடுனது இல்லாம இப்ப என் தம்பி வாழ்க்கையில வேற விளையாடுறீங்களா? என் தம்பி மேல ரூம்ல தான் இருக்கான். இப்பவே அவன் கிட்ட போய் உங்க யோகியதை என்னன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானா இல்லன்னு பாருங்க. ஏய் ஏய் இத பார், ஒரு பிசினஸ்மேனோட வைஃப்னா பொறுமையில பூமாதேவி மாதிரி இருக்கணும். இப்படி படப்படன்னு பத்ரகாளி மாதிரி கோவப்பட்டேன்னா நமக்கு தான் லாஸ். குடும்பத்தை கூட வியாபாரமா பாக்குறீங்க. உங்களுக்கு கேவலமா இல்ல? இது என்னடி கேவலம் உனக்கு? உன் ஹஸ்பண்ட் 24 ஹவர்ஸும் பிசினஸ் மைண்டோட இருக்கேன்னு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு இப்படி கோவப்பட்டா என்னடி அர்த்தம்? நாட்டுல ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு புத்திசாலியான புருஷன் வேணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா புத்திசாலி புருஷனை போட்டு கொடுத்து பிரச்சனை பண்ணுவேங்கிற? உனக்கு அறிவு இருக்கா? என்ன சொன்னீங்க? பொண்ணுங்க புத்திசாலியான புருஷன் வேணும்னு வேண்டிக்கிறாங்களா? யார் சொன்னா அந்த மாதிரி உங்ககிட்ட? ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு நல்லவனா புருஷன் வேணும் தான் வேண்டிப்பாங்க. உங்களை மாதிரி ஃப்ராட் தன யார ஃப்ராடுங்கிற? தொலைச்சிருவேன். பிசினஸ்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு இடத்துல உண்மையா பேசணும், இன்னொரு இடத்துல உண்மையா மறைக்கணும். ஒரு பிசினஸ்ல ₹1,00,000 போகும், இன்னொரு பிசினஸ்ல ₹1,00,00,000 வரும். அத பத்தி எல்லாம் உனக்கு என்னடி தெரியும்? இந்த கிரேட் அழகராஜா பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கூடிய சீக்கிரத்துல நான் யாருன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னால என்னை பத்தி யார்கிட்டயாவது உளறி வச்ச நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாது. நான் ஜெயிக்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ணுவேன், எதுக்கும் தயங்க மாட்டேன். வாயை முடிட்டு ஒழுங்க. என்னமா நீ? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருக்கேன், நீ உட்காந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்க. அந்த முத்தையா எப்ப வேணாலும் வந்துருவான். நீ ஏன் உள்ள போய் படுமா? என்னடி டிவில ஒரு படம் கூட பார்க்க விட மாட்டேங்கிற? உன்னோட பெரிய தொந்தரவா இருக்கு. எல்லாம் என் கல்யாணம் வரைக்கும் தானே. வாங்க மேடம், வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் வந்திருக்காரா? சார் வரல மேடம், டாக்டர் அம்மாவை அனுப்பி அம்மாவை பார்க்க சொன்னாரு. வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க மேடம். வாங்க வாங்க மேடம், உள்ள வாங்க. உட்காருங்க டாக்டர். பரவாயில்லம்மா. உங்க அம்மாவை பத்தி ஏசி சார் டீட்டெயிலா சொன்னாரு. நான் உங்களை பார்க்கலாமா? அவங்க எங்க இருக்காங்க? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மேடம், டாக்டர் அம்மா நமக்கு தெரிஞ்சவங்க தான். அம்மா இந்த ரூம்ல தானே இருக்காங்க. நீங்க வாங்க டாக்டர். பரவாயில்ல பரவாயில்ல, படுங்க. நீங்க படுத்துக்கோங்க. நான் ஜெனரலா செக்அப் பண்ணி பார்த்துட்டேன். இவங்களுக்கு கேன்சர் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஐயோ, என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எங்க அம்மாவை செக் பண்ண எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. அதாம்மா எனக்கும் புரியல. எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது பெட்டர். ஜெயா, ஜெயா, ஒரு நிமிஷம் டாக்டர். ஜெயா,
மேடம் ஏண்டி ஜெயா, நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ அந்த முத்தையாவை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேங்க. எங்க அம்மாக்கு வேற கேன்சர்னு சொன்னதுல இருந்து மனசு உடைஞ்சு போயிருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஆஹா, அப்படியா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டு முத்தையா கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்தல, அதெல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? அதான் வச்சதில்ல ஆப்பு. உங்க அம்மா இன்னும் இருக்காளா இல்ல போய் சேர்த்துட்டாளா? இங்க பாருங்க, இப்படி நீங்க பேசுறதுக்கு கண்டிப்பா ஒரு காலத்துல அனுபவிப்பீங்க. இங்க பாருங்க ஜெயா, உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஸ்கேன் பண்ணணும். இமிடியேட்டா அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். அதெல்லாம் நடக்காது. இவ அந்த அம்மாவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. என் ஆளுங்கெல்லாம் வெளியில ரெடியா இருக்காங்க. டாக்டர், இப்போ நம்மளால எதுவும் பிரச்சனை வேண்டாம். சாரு கிட்ட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். வாங்க போலாம். வரேன் மேடம். மேடம், ரொம்ப தேங்க்ஸ், என்ன காப்பாத்திட்டீங்க. என்னது போலீஸ் டாக்டர்லாம்? எல்லாம் அந்த முத்தையா செய்யற வேலை தான், வேற என்ன? உன் மேல அவ்வளவு லவ். ரொம்ப முக்கியம். நீங்க உள்ள வாங்க போலாம். டார்லிங், டார்லிங், சாரி. நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரேன். ஆனா நீ பண்ணது தப்பு தானே. நீ அப்படி பேசியிருக்க கூடாது. பொண்டாட்டியே புருஷனை மதிக்கலனா அப்புறம் மத்தவங்க எப்படி என்ன மதிப்பாங்க? பிசினஸ் மேனுக்கு அவனுடைய மதிப்பு மரியாதையும் ரொம்ப முக்கியம். அது போச்சுன்னா அவங்களால பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியாது. ப்ளீஸ் வனிதா, கொஞ்சம் புரிஞ்சுக்கைய. நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கலனா அப்புறம் யார் என்ன புரிஞ்சுப்பா? நீ என் மேல கோவத்துல இருக்க. சரி சரி, நான் வேணான்னு சொல்ல. ஆனா ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ கோவத்துல இருக்கிறப்போ கொஞ்சம் கூட அழகாவே இல்ல. காட் ப்ராமிஸ சொல்றேன், நீ ரொம்ப கேவலமா இருக்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா அப்படியே நேரா எழுந்து போய் கண்ணாடியில் உன் முகத்தை பாரு. நீயே ஷாக் ஆயிடுவ, அவ்வளவு கேவலமா இருக்கு. நீ சிரிச்சுட்ட, நீ கண்ட்ரோல் பண்ற. கணவன் அடிக்காதடி, கட்ட புருஷன் அடிக்காதடி. அடிக்கும் போது எனக்கு அப்படித்தானே இருந்திருக்கும். அதுக்கு இப்படி அடிப்ப. ஓகே, அடிக்கடி பழகி படி, முடிஞ்சு போச்சு. இங்க பாரு, சமாதானம் வெள்ளக்குடி காமிச்சாச்சு. இதுக்கு மேல அடிச்சேனா பாடி சேதாரம் ஆயிடும். நான் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆக மாட்டேன். சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்து வரணும். சொல்லு உன் கண்டிஷனை. என் தம்பி விஷயத்துல தேவையில்லாம குட்டையை குழப்பி அதுல மீன் பிடிக்க பார்க்க கூடாது. ஓகே, கூடாது. அப்புறம் பார்ட்னர்ஷிப் அது இதுன்னு சொல்லி அவனையும் அப்பாவையும் வேண்டாத வம்பல இழுத்து விடக்கூடாது. சரி, கூடாது கூடாது. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். இங்கதான் இருக்கேன், என்னன்னு சொல்லு. இனிமே எக்காரணத்தை கொண்டும் என்னை கை நீட்டி அடிக்கவே கூடாது. என்ன? இது கொஞ்சம் டேஞ்சரான கண்டிஷனா இருக்கு. இல்ல, இதுக்கு ஒத்துக்கிட்டா காலம் பூரா உன்னை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. ஓஹோ, அப்படியா? பொண்டாட்டிங்க எல்லாம் திருப்பி அடிக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே புருஷனுங்க எல்லாம் பொண்டாட்டிங்களை அடிக்கிறீங்க. இனிமே நாங்களும் திருப்பி குடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா தாயே,
பொண்டாட்டி கையில அடி வாங்குறது ஒரு பிசினஸ் மேனுக்கு அழகே இல்ல. அதுவும் அழகுராஜான்ற பேர் வச்சிருக்க எனக்கு கொஞ்சம் கூட அழகு இல்ல. அப்போ இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், அடிக்கவே மாட்டேன். உன் கண்டிஷன்லாம் முடிஞ்சதுல? முடிஞ்சது. சரி, இப்ப நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க. புருஷன்கார நகையெல்லாம் வாங்கி வித்துட்டான்னா எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் சமகாண்டா தான் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். அதுக்காக உன் புருஷனை நீ முட்டாளன்லாம் நினைச்சுக்காத. இப்ப கவரிங்கா வாங்கி போட்டிருக்கன்னா கூடிய சீக்கிரத்திலே உன்னை தங்கத்தால இழக்க போறேன். அந்த நாள் வராம போகாது, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அது வரைக்கும் பொறுமையா இரு. சும்மா எமோஷன்ல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன அப்செட் பண்ணாத. நம்பிக்கையா இருடா. நம்பிக்கையா தான் இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ண போறீங்கன்னு. இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான்ப்பா. மாமா வாடா மாப்பிள, உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ ட்ரை பண்ணியும் பிளட் கிடைக்கல மாமா. பதட்டப்படாதடா, பரவாயில்ல, பிளட் கிடைச்சிருச்சு. சரி நீ ரிலாக்ஸ் ஆரு, நம்ம பில் பே பண்ணி சரி மாமா. மேடம் மேடம் உள்ள உள்ள நீங்க பிளட் கொடுத்தது எங்க அம்மாவுக்கு தான். இப்போ உங்க வீட்டுக்காரர் எப்படி மேடம் இருக்காரு? மேடம் என் பிளட் கூட ஓவன் ஐட்டி தான் மேடம். நான் கொடுக்குறேன், நான் உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறேன் மேடம். சொல்லுங்க மேடம். இனிமே இந்த உடம்புக்கு ரத்தம் தேவையில்லைங்க.